ஹலோ நண்பர்களே, தமிழ் கேஎம் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புதுசாக ஒரு மான்வா எடுத்துன்னு வந்துக்கிறேன் நண்பர்களே. மான்வோடைய பேர் மார்ஷியல் ஆர்ட் தற்காப்பு கலைகளின் தலைவரின் இளைய டிசிபிள். வாங்க நண்பர்களே, இப்போ சாப்டருக்குள்ளே போயிடலாம். இதான் நம்ம சேட்டரோட ஹீரோ. மாஸ்டரை தூக்கின்னு ஹீரோ கேங்கோட ஓடுனுக்கிறான். ஏதோ ஒரு அயோக்கியன் ஹீரோட கேங் எதிரி துரத்தின்னு வராங்க. ஹீரோ இறைவனை தூக்கின்னு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் இவரை உன் முதுவில் தூக்கி செல்வதால் ஓய்வு சுகங்கே தாங்கும். வினாலகிரா சொல்கிறான், இல்லை தலைவர், நம்ம அவங்கள பிளாக் பண்ணால் இன்னும் நல்லது, நீங்கள் போகலாம். லார்டு. ஹீரோ சொல்கிறான், நீங்கள் அவற்றை நீண்ட நேரமாக வைத்திருக்க முடியாது, சீக்கிரமாக போங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, கத்தரை அழைத்து கொண்டு இந்த இடத்தை விட்டு ஓடிவிடுங்கள். லார்ட், உயிரோட திரும்பி வாருங்கள். லார்ட், நீங்கள் இறந்தால் நான் உங்களை அனுப்பிவிடுவேன். சீக்கிரம் தப்பிக்க சொன்னார் லீப்பர். ஹீரோ சொல்கிறான், தகவல் கசிந்துள்ளது. மேலும் மிகவும் உயர்ந்த இடத்திலிருந்து கத்தருடைய ரகசிய பணி வகை பற்றி ஒன்றாக இருந்தது. அவருடைய எங்கள் சந்திப்பு பற்றி மிக சிலர் அறிந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு கூட ரகசிய பாதை தெரியாது. அப்படி இருந்தாலும் அந்த டீமன் வழிபாடு நமக்கு முன்னால் தோன்றியது. அசாசின் சொல்கிறான், பிளேக்லியோ, இது உங்கள் கல்லறையாக தான் இருக்கும். ஹீரோ சொல்கிறான், அவங்களை கொல்லுங்கள். அவர்கள் ஏற்கனவே அறிந்திருப்பது போல. சரி, கத்தர் வருகிறார் என்பது அவர்களுக்கு தெரியும். லார்ட், சீக்ரெட் மிஷன் பற்றி தகவல் எங்கள் தரப்பிலிருந்து கசிந்திருந்தால் அது ஆற்றமிட்டது. என் இறந்த உடல் மீது யாரும் இந்த இடத்தை கடற்க மாட்டார்கள். ஹீரோ நோக்கி ரெட் கலரில் 2 பவர் வருது. அதுலேருந்து ஹீரோ டெஸ்ட் மிஸ்டில் தப்பிக்கிறான். ஹீரோவில் கத்தி வச்சு ஃபின் பண்ணுறான். இந்த சைடில் ஒரு ஃபின்னு, இந்த சைடில் ஒரு ஃபின்னு. அப்படியே சும்மா மின்னல் வேகத்தில் போய் 2 பேருக்கும் அடிவிது. ஹீரோவில் அசாசினாண்ட போய் இறங்குறான். அசாசின் நினைக்கிறான், நான் கவனமாக இருக்கணும். 9 டிராகன் இளவரசன், அதுதான் லீ லிவான். ஹீரோவில் அசாசின் அடிக்கிறதுக்கு கத்தி எடுத்துன்னு போய் சும்மா ஒரே வீசு. அசாசின் சொல்கிறான், எல்லாரும் தாக்குங்கள். ஹீரோ சுற்றி அசாசின் இருக்கிறாங்க. ஹீரோ பவரை கேதர் பண்ணி சும்மா ஒரே சுற்றி டொமால்னு வந்துச்சு. ஹீரோவில் இந்த சைடில் வந்துட்டான். ஹீரோ நோக்கி 2 பேர் கத்தி எடுத்துன்னு வராங்க. ஹீரோவில் கத்தியில் பவர் கேதர் பண்ணி 2 பேருக்கும் ஒரு தண்டர் அட்டாக் கொடுக்குறான். சும்மா சொல்லுன்னு போய் வீது 2 பேருக்கும் தண்டர் அட்டாக்கு. அசாசின் வாய் தந்து பார்க்குறான், நகருங்க, அவனுடைய சாவு. ஹீரோ பார்க்குறான், என்ன நோக்கி அட்டாக் வருது. அசாசினில் கத்தி வச்சு 2 பேரும் அட்டாக் போடுறாங்க. ஹீரோவில் அந்த வால் அட்டாக்கு தத்துக்குன்னு போய் பின்னால் போய் நிற்கிறான். குவாகுன்ட்ரின்ஸ், நீங்களும் இங்கே இருக்கிறீங்களா? அசாசின் சொல்கிறார், நாங்கள் யார் என்பதை இப்போது நீங்கள் அறிந்திருப்பீங்கள். உன்னை இந்த இடத்துல சாவடிக்க போகிறேன். பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், தம்பி செத்துவிடு. 2 பேரெல்லாம் ஹீரோவை நோக்கி வேகமாக போகிறாங்க. ஹீரோவில் 2 பேரும் கத்தியை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. ஹீரோவில் பிளாக் பண்ண பின்னால் 2 பேரும் தள்ளுன்னு போகிறாங்க. ஹீரோவில் கத்தியில் பவர் கேதர் பண்ணி 2 பேருக்கும் அடி கொடுக்குறான். கத்தியில் ஒரு அடி சும்மா வலிவாக போகுது. முதுகுலாம் கீச்சின்னு போகுது. அவனுக்கு கையில் ஒருத்தனுக்கு அடி, காலில் ஒருத்தனுக்கு அடி. அசாசின் இல்லை, ஹீரோண்ட கத்தி நோக்கி ஏற்றுன்னு போகிறான். மண்டேண்ட நீ பாஸ்டர். ஹீரோவில் முன்னால் நுங்குத்து கத்தியில் பவர் கேதர் பண்ணி மாலே ஒரு அடி கொடுத்தான். இன்னொருத்தனுக்குலாம் லெஃப்ட் ஷோல்டரில் ஒரு அடி. ஹீரோவில் பொறுமையாக கத்தி கையில் வச்சுன்னு இங்கே நிற்கிறான். அசாசின் சொல்கிறான், கிளீஃப் ஓலி. ஹீரோ சொல்கிறான், என்னோட ஷோல்டரில் அடிபட்டு விட்டது. அசாசின் ஆனாலும் என்னை அடிக்கிறதுக்கு வராங்க. 2 பேர் சொல்கிறாங்க, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. அவளை சாதாரண ஆளே இல்லை, அவனை மாதிரி ஒரு பையன். கியூ எனர்ஜியை அதிகமாக பயன்படுத்த நினைச்சான். ஹீரோவை நோக்கி ஒரு அட்டாக் வருது. ஹீரோ அந்த சைடில் போய் வீண்டான். பெரிய சொல்ற, ஓஹோ, என்னோட சக்தி தாக்கு பிடிக்கிறானா, என்ன ஒரு அசுர பையன். ஹீரோ கேட்குறான், அந்த கஜேயின் கடவுளை இல்லை அரக்கனா? பெரிய சொல்ற, உலக குழப்பத்தின் டெமன் கடவுள், 4 1 டெமன் வைப்பாடு, டெமன் பிரபுக்கள். ஹீரோ சொல்கிறான், இதுதான் முடிவா? நான் எப்படி இருந்தாலும் சாவதான் போகிறேன். ஆனால் கேவனே, நான் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்குறேன். கேவா சொல்கிறான், நீ எரிச்சல் ஊட்டுகிற. ஜலீஸ் ஏற்கனவே இறந்து விட்டான். திரும்ப உலகில் வாழ்வதால் நீங்கள் எப்போது இறக்கப் போகிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இருவரும் இறக்கப் போகிறீர்கள். இறக்கும் தருவாயில் இறக்கும் ஒருவருக்கு ஒரு கேள்வி பதிலளிப்பது எவ்வளவு கடினம். பெரியவர் சொல்கிறாரு, இந்த தம்பியை பாருங்க, இந்த சூழலில் தப்பிக்க பிளான் போட முயற்சி பண்ணுறியா? ஹீரோ கேட்குறான், நாங்கள் கடந்து செல்வது உங்களுக்கு எப்படி தெரியும்? வயசான சொல்கிறேன், ஏனென்றால் நீங்கள் என்னிடம் சொன்னீங்கள். யார் சொன்னாங்க கேட்காத, ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. சரி, அப்படித்தான் இருந்ததா? ஹீரோ சொல்கிறான், என்னோட கேள்விக்கு பதில் சொன்னதால் ஒரு அற்புதமான டெக்னிக் உங்களுக்கு பதில் காட்டுகிறேன். உன்னைய போன்ற ஒரு பையன் நைய வஞ்சத்தின் ஒருவன் என்பது நினைப்பது எனக்கு முன்னாலே தெரிந்திருந்தால் உன்னை என் பக்கத்தின் அழைத்து வந்திருப்பேன். ஹீரோ கேட்குறான், என்னன்னா பைத்தியம் நினைக்கிறேன், நான் ஏன் டெமன் வைப்பாட்டு சேரணும்? கேவன் சொல்கிறான், அது நீங்கள் எடுக்கிற விருப்பம் இல்லை. ஆனால் ரொம்ப லேட் ஆகலை. கேப் ஹோட்டலில் டிமானிக்கார கையில் எத்துனாரான். ஹீரோவும் கையில் கத்தி வச்சுனாரான். பெருசில் டிமானிக்கார கையில் கேதர் பண்ணி ஹீரோவை அடிக்கிறான். ஹீரோவில் அவையே போயின்னுக்கிறான். ஹீரோ ஃபஸ்ட்டு பெருசு கையில் நிற்கிறான்.
ஹீரோல பெருசு அடிச்சடிக்கு தலையில் போய் கீவிறான். நம்பவே முடியல. இந்த மாதிரி ஒரு தம்பி என் உடம்பில் ஒரு தழும்பை விட்டு விட்டு போயிட்டான். எனக்கு இந்த பையன் உடல் இருந்தால் ஹீரோவில் டீமானிக்காரை வச்சு அவன் அந்த இதுக்குள்ளே வச்சுன்னு சுற்றின்னு போகிறான். நான் இங்கேருந்து கிளம்புறேன், நீங்கள் எல்லாரும் பேக்லி ஊவை துரத்துங்க. ஹீரோவை தூக்கின்னு பெருசு ஜம்ப் வச்சுன்னு போகிறாரு. 5 நாட்களுக்கு பிறகு சிவாகி மாகாண மையத்தின் ஆயத்தில் பெருசில் ஹீரோ தூக்கி வந்து இந்த தரையில் கீழே போட்டான். இவன் யார்? ஏன் இவனை கொண்டு வந்த? டெமானிக் வழிபாட்டின் தலைவரின் 4 பெரிய டெமானிக் பிரபுக்கள், ஒரு டெமன் குலத்தின் பிரபுக்கள். இங்காங் முறை பயன்படுத்தி ஆத்மா இந்த உடம்புக்குள் மாற்ற முடியுமா? 6 சமன் சோல் பரிமாற்றம். இது என்ன முட்டாள்தனம்? இங்காங் முறை பயன்படுத்தி ஒரு நபரின் ஆத்மா மற்றொரு உடலில் மாற்றம் ஒரு இருண்ட மாயாவி. பெருசு நீ தானே சொன்ன 2-3 வருடம் தான் என்னால் வாய முடியும்னு சொன்னிய. ஆனால் இந்த ஆளோட வாள் என் இதயத்தை வெட்டியது. இனி 1 வருடம் கூட இருக்க மாட்ட போல இருக்கு. பக்கத்துக்கு ஓல்டுமேன் சொல்கிறான். அடடா, இந்த ஆளோடையுடன் என் ஆத்மா ஏற்றுக்கொள்ள திறன் உடையது போல் தெரிகிறது. அப்படின்னு நீ என்ன சொல்கிற? செய்ய போகிறது இல்லையா? ஓல்டுமேன் சொல்கிறான். உங்கள் உடல் அந்த நிலையில் தான் இருந்தால் ஒரு முயற்சி செய்து பார்ப்போம். ஒரு முயனால் தயாரான பிறகு டெமன் வைப்பாட்டின் தளபதி பேக்கோ அருகில் ஆத்திய குழப்பில் லீ லிவான் ஜிசிஐ டெசோ செய்து இங்வாங் முயற்சி செய்கிறாங்க. ஹீரோவையும் கவபோல்ட்டும் செவப்பட்டியில் போடுறான். 3 நாள் கழிச்சு அக்டோபர் 8ஆம் தேதி அவன் இப்போது வியத்து கொண்ட வேண்டிய நேரம். அவன் ஏன் இன்னும் ஏந்துக்கவில்லை? நான் இதை திறந்து பார்க்க வேண்டும். என்ன நடந்ததுங்க? ஏன் இப்படி என்ன நடந்தது? அப்போ ஹீரோட சீன் கட்டாயி அப்படியே வானத்தை காட்டுறாங்க. ஹீரோவை அப்படியே காட்டுறாங்க. இது எங்கே? நான் எங்கே இருக்கிறேன்? என்னால் நம்பவே முடியல. என்ன நடக்குது? நான் கனவில் இருக்கிறேனா? குடோன் மறிக்குது. 2 பேர் உள்ளே உட்காந்து பேசினுக்கிறாங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஓ, தெரியுமே, எல்லாம் பழைய மாதிரி தான். ஐயோ, உன் மீது இருக்கத்தை ஒதுக்கிட்டு திரும்பி எழுந்து நிற்கலாம்ல. வேண்டாம், இது சும்மா தான் தூக்கி எறிய முடியாது. எல்லாரும் விட நீ தான் நல்லாக தெரிஞ்சிருப்ப. நீ வானையை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் இது இல்லையா? அருமையான நேரம், சரியாக இருக்குது. நீ வானை உன்னோடு கொண்டு போகலாம். பிங்கா சொல்கிற, வானை நான் இட்டுன்னு போகணுமா? ஆமாம், அந்த பையன் எனக்கு தலைவலி வேதனை கொடுக்குறான். இவர் சொல்கிறாரு, நீ என்ன சொல்ல வர? அவன் தினமும் பிரச்சனை செய்கிறான். அவன் யாரை பார்த்து பழகிறான் எனக்கு தெரியவில்லை. அவனா என்னால் ஏந்த முடிய அளவை நீ நம்பவே மாட்டேன். டீ குச்சின்னு சொல்ல, பார்த்தாலும் உன்னை பார்த்துட்டு போன மாதிரி தெரிகிறது. என்ன உடம்பு என்ன பேச? நான் எப்பவும் அப்படித்தான் இருந்தேன். ஐயா ஐயா, இளம் மாஸ்டர் வாங் மீண்டும் கிங்கோ மரத்தில் ஏறிவிட்டார். என்ன இந்த சின்ன தொல்லைக்காரன்? சத்தியமாக சொல்கிறேன். எப்படி சொல்கிறது? அந்த மரத்தாண்டை நோக்கி 2 பேர் போகிறாங்க. ஏய், நீங்கள் உடனே கீழே இறங்குங்க. ஹீரோ சொல்கிறான், முடியாது, மின்னல் சக்தி தாக்க போகிறது. அதனால் தான் உன்னை கீழே வர சொல்கிறேன். ஹீரோ சொல்கிறான், நீங்கள் தானே சொன்னீங்க மின்னல் சக்தி அடித்தாலும் தான் நான் தண்டை ஃப்ரிட் ஸ்வாட் டெக்னிக் மாஸ்டர் செய்யணும். இது எல்லாம் ஒரு முட்டாள்தனம். தாடி பூச்சின்னு சொல்கிறாரு. மின்னல் ஆவி வாள் ஒரு காலத்தின் உலகில் 10 சிறந்த வால் டெக்னிக்காக ஒன்றாக இருந்தது. லீ குடும்பத்தின் உச்ச ரகசிய திறனாகும். 100 ஆண்டு கழிந்த பிறகும் என்ன ஒரு சந்ததியும் அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இதனால் அது போர்க்கள உலகிலிருந்து மறைந்து லீ குடும்பத்துக்கு வீழ்ச்சி காரணமாகியது. அவன் மின்னல் டெக்னிக் கற்றுக்கொள்வதற்காக மின்னல் அடிக்கவே அவன் கிங்கோ மரத்தில் ஏறி போவான். யாருக்கு தெரியும்? இது வெறும் குழந்தைத்தனமா முறை நடத்தது தானா, இல்லை இது வேற எதையோ குறிக்குதா? கருமேகம்லாம் வந்து இடி இடிக்குது. அப்படியே சுற்றி மழைலாம் பெய்யுது. எல்லாரும் சொல்கிறாங்க, இப்போதைக்கு இறங்குடா. ஹீரோ சொல்கிறான், கொஞ்ச நேரம் காத்திருங்க. ஒரு முறை மின்னு ஸ்டைக் அடித்த பிறகு கீழே வரேன். மரத்துலேருந்து இவ்வாங்க தூக்கினடா. ஹீரோவில் அப்படியே பார்க்குறான். ஹீரோவை பாஸ்ட்டாக தூக்கின்னு அந்த கட்டையில் தாண்டி மரத்துலேருந்து கீழே குதிக்கும் போது ஹீரோவை கீழே இறக்கின்னு வந்து கீழே விட்டாரு. உங்கள் அப்பா கத்துத, இவாங். இல்லை மாஸ்டர். ஹீரோ கேட்குறான், மிஸ்டர் நீங்கள் யார்? நான் உங்கள் அப்பாவின் நண்பன். ஹீரோ உங்கள் அப்பாவில் கோவத்திலே சொல்கிறான், லீ லிவான், நீ என்கிட்ட விளாட்றியா? என்ன தான் நினைச்ச? மின்னல் உன்னை வேற கொன்று இருக்கும் தெரியுமா முட்டாளே? ஹீரோ கேட்குறான், இப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீ என்ன சொல்கிற? ஹீரோ சொல்கிறான், உன்னால் தான் என்னால் மின்னல் சக்தியை பெற முடியல. மறைமுறை உலகில் ஒருவருக்கு ஏதாவது தீங்கு விளைவித்தால் அதை ஈடு செய்ய ஆக வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படியானா உன்னை மின்னல் சக்தியிலிருந்து பெற வேண்டியது தடுத்ததா? அதற்காக என்னிடம் ஏற்பீடு கேட்டுக்கொண்டு இருக்கிறியா? ஹீரோ சொல்கிறான், உடனே புரிந்து கொண்டாயா? சரி, அப்படியானால் நான் உன்னை என்னோட டிசிப்பிளாக ஏற்றுக்கொள்கிறேன். ஹீரோவில் தலாட்னே சொல்லலாம், இல்லை வேண்டாம். நீங்கள் இந்த உலகில் சிறந்த 10 வால் வீரராக வருவதாக இருந்தால்தான் யோசிப்பேன். நான் யாரும் மாஸ்டராக மட்டும் எடுத்துக்கொள்வதில்லை. என் பையனை இட்டுன்னு போடா. ஹீரோங்க அப்பா சொல்கிறாங்க, அதுதான் பேக்லி ஓ. ஹீரோ கேட்குறான், ஆமாம், அவர் யார்?
ஹீரோங்க அப்பா சொல்கிறார், இவ தான் பேக்லி ஹூ, யூனிக் கூட்டாண்மை தலைவரும் மைய பேரரசும். என்ன உனக்கு இதுவும் தெரியாதா முட்டாள்? ஹீரோ சொல்கிறான், ஆனால் வலின் கூட்டாளி தலைவர் கோவக்காரர், ஆணவ கொண்ட கோவக்காரர், அசிங்கமானவர் என்று அப்பா சொன்னார். இந்த ஆள் உண்மையாக அழகாக இருக்கிறான். அவன் என்னை பற்றி எவ்வளோ கீழ்த்தனமாக பேசியிருப்பானே. ஹீரோங்க அப்பா சொல்கிறாங்க, அப்படி நிறைய இல்லை, கொஞ்சம்தான். நேரமாக சொன்னால் 10 நீண்ட ஆண்டுகளாக ஒரு முறையும் வராத உன்னோட தவறு தானே நான் உன்னோட உயிரை காப்பாற்றினேன். லிவான் சொல்கிறான், அதை பற்றி கொஞ்சம் தவறு செய்துன்னு தோணுது. ஹீரோங்க அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் அவரை சரியாக எடுத்துக்கொள்கிறீங்களா? நான் எடுத்துக்கணும் போல இருக்கு. நான் உன்ன மாதிரி அல்ல. நான் என் பொறுப்புகளிலிருந்து ஒதுங்கி போகிறவன்ல. ஹீரோங்க அப்பா சொல்கிறாங்க, நான் என்ன செய்தேன்? நீங்கள் தானே சொன்னீங்க நல்லா வாயவும் மகிழ்ச்சியாக இருக்கவும். யான் அவரை எடுத்துக்கிட்டு போனப்போ அப்படியே ஹீரோங்க அப்பா காட்டுறாங்க. அப்படியே காட்டிட்டு அப்படியே குடன்னு நிற்கிறாங்க. சீன் காலில் ஆகுது. 1 மணி நேரம் பிறகு ஹீரோ சொல்கிறான், நான் இல்லாத நாள் பசிக்க விடாதே. ஹீரோங்க அப்பாலாம் கை முடிக்கிட்டேன். உன்னை பற்றி கவலைப்படு பையா. பேக்லி யுவானின் டிசிபிள் பயிற்சி எவ்வளோ கடினமாக இருக்கும் என்பதையும் தெரியாத போல் இருக்கிறது இல்லையா? கடுமையான நேரம் எதிர்பார்த்திருக்கலாம் பையனே. ஹீரோ சொல்கிறான், வலின் கூட்டாண்மை தலைவரின் மார்ஷியல் ஆர்ட் கலைகள் கற்றுக்கொள்வதற்காக வேண்டுமானால் அதற்காக தயாராக இருக்கிறேன். ஹீரோங்க அப்பா சொல்கிறார், சரி, நீ எப்போதும் புத்திசாலியாகத்தான் இருக்கிற. என்னை பற்றி கவலைப்படாதீங்க அப்பா. வேற எதுவும் இல்லை, அதிகமாக குடிக்காதீங்க. நான் குடிப்பதை விட்டு விடுகிறேன். ஹீரோ சொல்கிறான், போய் சொல்லுவதை நிறுத்துங்கள். நான் சொல்லுவது மிகவும் முக்கியம் பையனே. அப்படியே எதிரி வரை தனது தந்தையிடம் சண்டையிட்டு கொண்டு விடை பெற்று திருமண பேரரசு பேக்லியுடன் வலின் கூட்டணிக்கு புறப்பட்டார். மன்னிக்கும் அப்பா, உன்னிடம் உண்மை சொல்லாதற்காக. முதலில் அது ஒரு கனவாகத்தான் நினைத்தேன். எனவே என் அறையிலிருந்து வெளிவந்தவுடன் அப்பாயிடம் போய் அடிப்படையான விஷயத்தை பேசிவிட்டேன். வாவ் அப்பா, என் கனவில் பார்ப்பது மிகவும் அருமையாக இருக்கிறது. மறுமுயற்சி உங்களை நன்றாக நடத்துகிறதா? அவங்க அப்பா சொல்கிறாரு, என்ன? ஹீரோக்கெல்லாம் மண்டியில் ஒரு அடி. இன்னும் பாதி தூக்கத்தில் தான் இருக்கிறியா? பையனை என்னடா வளர்ற? ஹீரோ கத்துது, ஐயோ என்ன நடக்கிறது? இது ஒரு கனவு தான், ஏன் வலிக்கிறது? தாத்தா காங், இது ஒரு கனவெல்லாம் இல்லையா? தாத்தா காங்கில் வில்லத்தனமா சிரிக்கிறாது. அவனை ஏப்பத்துக்கு ஒரு அடி கொடுக்கலாமா? ஹீரோ சொல்கிறான், வேண்டாம் பரவாயில்லை. அப்பா உயிரோடு தான் இருக்கிறார். வீடு பயமடி தான் இருக்கிறது. அது உண்மையாக இருக்க முடியுமா? 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சிறுவனாக இருந்த போது போல மின்னல் பாதித்து கொண்டிருந்த அந்த இங்கோ மரம் அப்படியே அங்கே இருக்கிறது. இது கனவில்லையா? நான் உண்மையிலேயே கடந்த காலத்திலிருந்து திரும்பி வந்துகிறேன் என்றால் அப்படியான நிச்சயமாக வலின் கூட்டாண்மை தலைவரின் பேக்லி ஊ வருகிறார். மின்னல் விழுந்து மழை பெய்ய தொடங்கி அந்த நாள் போலே. அப்புறம் அவர் உண்மையிலே வந்தார். ஹீரோவும் அவரும் குதிரையில் போகிறாங்க. நான் உண்மையாகவே கடந்த காலத்திலிருந்து திரும்பி வந்திருக்கிறேன் என்றால் இந்த முறை நான் ஏமாற்றமாக நின்று கொண்டு அதை ஏற்க மாட்டேன். பாய், நம்மளே இன்னொரு நாளில் வந்து சாப்டர் பார்க்கலாம்.